தூங்கும் அழகி. முன்னதாக ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணமாய் ரொம்ப காலமானாலும் குழந்தைங்களே இல்லை. இதனால் அவங்க எப்போதுமே வேதனையாக இருந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு அவங்க கனவு பலித்தது. அவங்களுக்கு ஒரு அழகான பெண்ணு பிறந்தது. அவங்க ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. அதனால் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணாங்க. ராஜ்யத்தில் இருக்கிற தேவதூதர்களை அழைத்தாங்க. ராஜ்யத்தில் 13 பேர் தூதர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க 12 பேரை தான் அழைத்தாங்க. எதுக்குன்னா அந்த 13வது தேவதூதனை எங்கே இருக்கான் யாருக்குமே தெரியாது. எப்படியோ அவரை யாரும் இஷ்டப்பட மாட்டாங்க. எதுக்குன்னா எல்லாரிடம் சண்டை போடும். அப்புறம் ஏன்னா மற்ற தேவதூதைகளுக்கு வேதனை தரும். இதுக்கு மூல காரணம் மற்ற தேவதூதர்கள் தன்னை விட இளமையா அழகா இருப்பாங்க. அந்த விருந்து முடியும் நேரத்தில் இந்த 13வது தேவதூதை வந்தது. மகாராஜா தன்னை கூப்பிடாதனால கோபமா வந்தது. இதுக்குள்ள அவங்கள இருக்க சின்ன தேவதூதை ஒளிஞ்சிக்கும். எதனாலனா அந்த 13வது தேவதூதைக்கு அப்புறம் தான் பரிசு கொடுத்து ஒருவேளை அந்த 13வது தேவதூதை அந்த குழந்தையை கோபத்தோடு செபித்தால் அதை விடுவிக்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த குழந்தைக்கு பரிசு கொடுக்க ஆரம்பித்தார்கள். முதல் தேவதூதை அந்த ராஜகுமாருக்கு அழகு கொடுத்தது. 2வது தேவதூதை நல்ல மனசு கொடுத்தது. 3வது தேவதூதை ருங்காரம் கொடுத்தாங்க. 4வது தேவதூதை நாட்டியம் கொடுத்தது. 5வது தனக்கு நல்ல குரல் தந்தது. 6வது தனக்கு உலகத்திலே இருக்கிற எல்லா சங்கீத வாத்தியங்கள் வரும். ஒருத்தர் வாழ்க்கையில் என்ன வேணுமென்று நினைப்பார்களோ எப்படி தனக்கு எல்லா குணங்களும் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் 13வது தேவதூதை கோபத்தோட ராஜகுமாரி கிட்ட வந்து பொறாமையில் இப்படி சொன்னது. நீ 15 வயதுக்கு வந்தபோது உன் விரலை ராட்டினத்துக்கு குத்தி இறந்து போவ. இப்படி செபித்து அங்கிருந்து போனது. இப்படி ராஜகுமாரியை செபித்ததுக்கு எல்லாரும் அழுக ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த சமயத்தில் எல்லாரை விட சின்ன தேவதூதை தான் ஒளிஞ்ச இடத்திலிருந்து வெளியே வந்து இப்படி சொன்னது. கவலைப்படாதீங்க, உங்க மக சாக மாட்டா. இது நிஜம். நான் மொத்தம் சாபம் எடுக்கலன்னாலும் ராஜகுமாரி தன்னை தானாகவே விரல ராட்டினத்துல குத்திப்பாங்க. 15 வயசுல சாக மாட்டாங்க. ஆனா ராஜகுமாரி காட நித்திரையில இருப்பாங்க 100 வருடங்கள். அந்த நேரம் ஆன பிறகு ஒரு ராஜகுமாரன் வந்து அவங்கள நித்திரையிலிருந்து எழுப்புவாரு. மகாராஜா தான் மகளை அந்த சாபத்திலிருந்து காப்பாற்றி கொள்ள அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ராட்டினத்தையும் இருக்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டார். 13வது தேவதூதை சாபம் அமலாக நாள் வந்தது. ராஜகுமாரி வயதுக்கு வந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க 15 வயதுக்கு பார்க்க ஆகர்ஷத்தோட இருப்பாங்க. ஒரு நாள் மத்தியானம் ராஜகுமாரி தன்னோட தோழிகளோட கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒளிஞ்சுக்கலாம் என்று ராஜகோட்டை தாண்டி காட்டுக்கு போறாங்க. அங்க பெரிய துவாரங்கள் இருக்கும். அது வழியா போனா கிளஸ்டர் ஆஃப் டவருக்கு சேரும். அது ரொம்ப காலமா மூடி இருந்தது. ராஜகுமாரி ஒரு சின்ன ரூமுக்கு சேர்ந்தாங்க. அங்க ராஜகுமாரி ஒரு வயதான கிழவி ராட்டினம் கிட்ட உட்காரவது பார்த்தாங்க. ராட்டினம் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நூற்பு ராட்டினத்துக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? நான் நூலை நெய்யறேன். அந்த கிழவிக்கு அந்த ராஜாவோட ஆதேசமே தெரியாது. ஏன்னா அந்த ராஜ்யத்துல ராட்டினமே இருக்கக்கூடாதுன்னு அந்த கிழவிக்கு வந்தது யாருன்னு கூட தெரியாது. சில நேரம் நான் பஞ்சிலிருந்து கொடியை தயார் பண்ணுவேன். சில நேரம் நான் செம்மறிலிருந்து கம்பளி பண்ணுவேன். சில நேரம் நான் தங்கத்திலிருந்து நூல் பண்ணுவேன். அப்படியா? இது கஷ்டமானதா? ஆமா, இது கஷ்டமானது. நானும் ஒரு வாட்டி நெய்யவா? கண்டிப்பா. ராஜகுமாரி கேட்டவுடன் அந்த கிழவி நூலை ராஜகுமாரிக்கு கொடுப்பாங்க. நூல் பிடிச்ச உடனே ஊசி முனை கையை கிழித்து ராஜகுமாரி கீழே விழுந்துருவாங்க. 13வது தேவதூதை சாபம் பலித்தது.
அந்த கிழவி பயந்து போய் உதவிக்காக சத்தம் போட்டது. அந்த சத்தம் கேட்ட உடனே கோட்டையில் இருந்த எல்லா ஜனங்களும் அங்க வந்து கூடுவாங்க. ராஜகுமாரி முகத்து மேல தண்ணி தெளிப்பாங்க. காத்தடிக்க தன்னோட கவுனை லூஸ் பண்ணுவாங்க. ஸ்மெல்லிங் சால்ட்டை தான் மூக்கு கிட்ட வைப்பாங்க. ஆனா பிரயோஜனமே இல்லை. சாபம் பலித்தது என்று தெரிஞ்ச ராஜா அந்த சாபம் பூர்த்தி ஆகணும்னு ராஜகுமாரியை கட்டில் மேல் படுக்க வைக்கணும் என்று ராஜா கட்டளை இடுவார். அந்த கட்டில் தங்கம் வெள்ளியோட அலங்காரம் பண்ணிருக்கும். பிரசாந்தமா ராஜகுமாரி 100 ஆண்டுகள் முடிக்கணும் என்று. ராஜகுமாரி உயிர் காப்பாற்றிய தேவதூதை இந்த விஷயம் கேட்டவுடன் 6 ராட்சச பல்லியோட அக்னி ரதத்து மேல ராஜா கோட்டைக்கு கிளம்பினா 1 மணி நேரத்துல கோட்டைக்கு வந்தது. அந்த தேவதூதை உள்ள போன உடனே எல்லா பிராணி மேலேயும் ஒரு ஃபோம் தெளிக்கும். ராஜா ராணி மேல் தவிர மற்ற எல்லாரும் மேலே தெளிக்கும். அவங்க மேலே தெளித்த உடனே எல்லாரும் மயக்கமாவாங்க. மந்திரிகள், சேனாதிபதிகள், அடிமைகள், ஒருத்தரென்னா எல்லாருக்கும் மயக்கம் அடைவாங்க. கோட்டைக்கு வெளியே காற்று நின்றுவிடும். தோட்டத்து பூக்கள் விற்காமல் மூடிவிடும். ராஜாராணி தன் மகள் நெற்றி மேல் முத்தமிட்டு அழுது கொண்டே கோட்டையை விட்டு போயிடுவாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் கோட்டையை சுற்றி ஒரு தட்டமான மரங்கள் காட்டு மாதிரி சுற்றி கொள்ளும். அந்த புதர் போல இருக்கும் செடிகள் நடுவில் இருந்து போய் யாரும் ராஜகுமாரியிடம் போக முடியும். கோட்டை மேல்புறம் செடிகள் பச்சையா தெரியும். தேவதூதை தான் வேலையை மிக சீக்கிரமாக பூர்த்தி பண்ணுவாள். 99 வெயில் காலங்கள், 99 குளிர்காலங்கள் கடந்து போகும். ஒரு நாள் ராஜகுமாரன் வேட்டைக்காக அந்த வழியா வருவார். அங்க தட்டமான புதரை பார்ப்பாரு. அவர் தன் சேனாதிபதியை கேட்பாரு அது என்ன என்று. அதில் ஒருத்தன் சொல்லுவான் அது பேய் ஆக்கிரமித்த இடம் என்று. உடனே ஒரு வயதானவர் வந்து, பிரபு, 50 வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொன்னார். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அவங்க தாத்தா சொன்னது. இந்த காட்டில் ஒரு கோட்டை இருந்ததான். அந்த கோட்டையில் ஒரு அழகான பெண்ணு பிறந்ததான். தான் எப்பவும் மயக்கமாக தான் இருக்குமா. அந்த பெண்ணுக்கு ஒரு சாபம் இருக்கான். அந்த சாபத்திலிருந்து விடிபெற அதுவும் ஒரு ராஜகுமாரனால் மட்டுமே முடியும். இது கேட்டவுடனே ராஜகுமாரன் அங்கே நிற்க முடியவில்லை. நிஜம் என்னவென்று தெரிஞ்சுக்கணும்னு தன் வாளை எடுத்து கோட்டை பக்கம் போனான். அந்த புதரை தான் வாளால் வெட்ட முயற்சி செய்தான். ஆனால் அவை தனக்கு மிக சுலுவாக வழி தந்தது. அவன் ஆச்சரியமானான். ராஜகுமாரன் செடி கிளைகளை தொட்டவுடன் தனக்கு தன் குதிரைக்கு வழியை தரும். அவனுக்கு எல்லாத்த விட மிக ஆச்சரியப்படுத்தியது வழி தன் பின்னால் திரும்பி மூடியது. அந்த ராஜகுமாரன் அந்த வழியா போகும்போது நிறைய சைனர்கள் விழுந்து இறந்து போன மாதிரி இருப்பார்கள். முதல்ல அவங்க இறந்து போனார்கள் என்று நினைத்தான். ஆனால் பிறகு தெரியும் அவங்க தூங்கி கொண்டே மிக சுலபமாக மூச்சு எடுப்பது. கடைசியில் ராஜகுமாரி அறைக்கு ராஜகுமாரன் வருவான். அங்கே ஒரு விளக்கு ராஜகுமாரி தூங்கும் கட்டில் மீது விழும். படுத்திருக்கும் ராஜகுமாரியை பார்த்து இவ்வளவு அழகான பெண்ணை எப்பவும் பார்க்கவில்லைன்னு நினைச்சான். ராஜகுமாரன் ராஜகுமாரி கட்டில் கிட்ட போய் முன்னங்கால் வைத்து உட்காருவான். ராஜகுமாரி கைகள் நாய்க்குட்டி மேல் இருக்கும். நாய்க்குட்டி படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். அவ உதட்டு மேலே ஒரு சின்ன சிரிப்பு, ஏதோ ஒரு அழகான கனவு வரா மாதிரி. ராஜகுமாரன் ராஜகுமாரி நெத்தியில் முத்தமிடுவான். அந்த சாபம் நீங்கிவிடும். அவனோட உதடு பட்டவுடனே ராஜகுமாரி தூக்கம் கலையும். தன் ஸ்பரிசப்பட்டவுடன் தூக்கத்திலிருந்து எழுந்த ராஜகுமாரி இப்படி சொல்லுவாள், நான் உங்களை ரொம்ப காலமாக எதிர்பார்க்குறேன். அவங்க கோட்டை விட்டு போகும்போது அங்கே இருக்கும் எல்லா சைனர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்துப்பாங்க. அவங்க கோட்டையெல்லாம் சுற்றும் போது எல்லாரும் எழுந்துப்பாங்க. எல்லாரும் அவங்க வேலையில் இருப்பாங்க. ராஜகுமாரன் ராஜகுமாரி ஒரு அற்புதமான அறையில் போவார்கள். அங்கே அவங்களுக்கு அற்புதமான நல்ல உணவு வைப்பார்கள். ராஜகுமாரன் ராஜகுமாரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல் கொண்டதும் அவங்க விருந்து முடிஞ்சவுடன் கெட்டி மேளத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.